இந்த சங்கீதக்காரன் தேவனுடைய ஆலயத்திற்கு அதிகமாக போய் வருவார். சிறிய வயதில் இருந்து கூட ஆண்டவரோடு அதிகமாக நெருங்கி பழகுகிறார். சிறிய வயதில் இருந்த பார்க்கின்ற போல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு இளைஞனாக இருக்கின்றார். அந்த வேளையிலும் கூட வேறு பாருங்கள், இது தாவீது தம்புரினால் வாசிக்கப்பட்ட பாடல் எழுதப்பட்டது. அந்த பாடல் எப்போ எழுதுகிறது என்று பார்க்கின்ற பொழுதே விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சாமுவேல் 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களை பார்க்கின்ற பொழுதே தாவீது அதிகமாக ஒரு மரத்தின் கீழே போய் உட்கார்ந்து கொண்டு அந்த தம்புரை எடுத்து வாசித்து பாடலை பாடிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டே இருப்பார். ஆடுவதற்காக தானாக போய் வீழ்ந்துவிட்டு திரும்ப வரும். அந்த சமயத்தில் தான் ஒரு சாட்சியை கொடுக்கின்றார்கள். எப்படி என்றால், நான் ஒரு விசை ஆடுகளை வென்று கொண்டிருக்கின்ற போதிலே சிங்கங்கள் வந்தது, கரடிகள் வந்தது. அதை நான் அந்த சின்ன கிழித்து போடுவது போல அதை கிழித்து போட்டேன் என்று சொல்லி அங்கே சவுலுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தேன். இந்த கோலியாத்து எனக்கு முன்பாக ஏமாற்றணும்னு சொல்லி அங்கே கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவரை விட கோலியாத்து விட தேவன் பெரியவனாக இருக்கிறார் என்று சொல்லி சாட்சி கொடுத்து அந்த இடத்தில் கொடுக்கின்றார். அது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், அவ்வளவுக்கு தாவீது தேவன் மேல் அதிகமான உறுதி வைத்து அன்பு காட்டுகிறவராக இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே படிப்படியாக உயர 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 கர்த்தருடைய அன்பும் அவரோடு கூட இருந்தது. அதனால் தாங்கே ராஜனாக அரசனாக வந்த பின்பு அவர் வார்த்தை சொல்கின்றார், ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன உடனே என் மனம் சந்தோஷத்தினாலே இருந்தது, களி கூர்ந்தது. ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன உடனே மனம் சந்தோஷமாக களி கூர்ந்தது என்று சொல்லி பார்க்கின்றது. அந்த வார்த்தை எதற்காக கொடுக்கிறார் என்றால், நான் எல்லாவற்றையும் செய்கிறேன், அரசனாக இருக்கிறேன், அரசாட்சி செய்கிறேன், ஜனங்களை விசாரிக்கிறேன், எல்லாரையும் விசாரிக்கின்றேன். ஆனால் அதை விட மேலாண்மை என்னவென்றால், ஆலயம் என்று சொன்னவுடனே எனக்கு சந்தோஷம் வந்துவிட்டது. அதிகாரிகளிடம் நான் ஆலயத்தில் போக வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறேன். ஏன் ஆயத்தப்படுகிறேன் என்றால், தேவன் செய்த நன்மை எவ்வளவோ நாட்களாக ஒவ்வொரு நாளும் நன்மை செய்தவன் வருகின்றார். என் வீட்டிலே எங்கள் மகன் இருக்கிறார். எல்லாரை விட காலையில் இருந்து மற்ற 6 நாட்கள் இருக்கிறது. அங்கே போகணும் இங்கே போகணும்னா ஏன் என்று கேட்பார். ஏன் போகணும், கடைக்கு போகல ஏன் போகணும், ஸ்கூலுக்கு போகல ஏன் போகணும், கொஞ்சம் சோர்வா இருப்பார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்ன உடனே காலையில் இருந்த உடனே மாறுவேன், இன்றைக்கு சேர்ச் சொன்ன உடனே எனக்கு முன்பாக இருந்து ஓடிடுவார். ஏன் சொல்லுன்னு சொன்னால், என்னை பாஸ்டர் சுற்றி படித்த ரூபாயான்னு சொல்லுவார். சுற்றி படிக்க வசனத்தோடு கருவியோடு தான் உங்களுக்கு தெரியும். வசனம் இல்லாம சொன்னால் புரியாது. தாழ்ந்து என்ன செய்கிறார், அரசனாக இருக்கின்றார். எல்லாம் செய்கிறேன். இதை கூட நான் தூங்க போகும்போது சரியா 2:30 மணி கம்ப்யூட்டர்ல வசனங்களை போட்டு கொடுக்குறேன். கம்ப்யூட்டர் தக்கங்க ஓட்டோமேட்டிக்காகவே அங்கே அப்லோட் பண்ண தொடங்கி 1:30 மணி தான் 2 மணி தான் வெயிட் பண்ணி பார்த்து சரி வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன். அதிகாலை வேடியாளர்கள் போய் அங்கே திரும்ப பார்த்து செய்ய வேண்டிய காரியங்கள் கம்ப்யூட்டர் வருவாங்க. ஆனால் தூங்கினது சுமார் 3 மணிக்கு 4 மணிக்கு. ஆனால் ஆலயத்துக்கு வருகின்ற ஒரு சந்தோஷம் என்ன, ஆண்டவர் திரும்பி பாடப்போகிறேன். 6 நாட்கள் வேலை செய்கின்றேன். 7வது நாள் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகின்ற ஒரு நாள். அந்த நாள் என்னுடைய நாள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய என்னுடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அதனால் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அதிகாலையில் ஓடி வந்து நேற்றுக்கு இடத்துக்கு வருகின்ற போது செஞ்சியா இன்றைக்கு 8:30 மணிக்கு நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய வரும் 8:30 மணி கனமா எத்தனை சொன்னீங்க? இப்போ இல்லை கண்டிப்பாக போடப்பா. அம்மா எத்தனை சொன்னீங்க? 8 சொன்னீங்க. கிருபா நளினி 10 அப்போ திருப்பி சிஸ்டர் ரத்னராணி
தேசிய எனக்கு தெரியும் யாராவது யாரும் இதை நான் சொல்லுவேன். உண்மையாவே ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்கிறதுங்க கற்றுக்கு கொடுக்க வேண்டியதுனா இந்த நாட்டிலே சில 5 திருப்தி ஆறாடுறாங்களா. ஆனால் நாங்கள் ஆலயத்துக்கு வருகிற எல்லாம் ஒன்றும் போடுகிற மாட்டோம். தாவீதுடைய வாழ்க்கையில சில சம்பவங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்கிறத சொல்ல ஆசைப்படுகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில எல்லா அரசர்களையும் பாருங்கள், எல்லா அரசர்களையும் பார்க்கின்ற பொழுது, ராஜாக்களை பார்க்கின்ற பொழுது, இந்த அரசன் இத்தனை வருஷம் தான் ஆண்டா. 5 வருடங்கள் 10 வருடங்கள் காணவில்லை. அதற்கு சலுகையாக வந்து போறார். ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட முதல் அரசன் யார் சொல்லுவாங்க? ஷவுல். ஓகே, ஷவுல் எப்படி மரித்தார்? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அமெரிக்கால் கொல்லப்பட்டார். இப்படியாக அவருடைய வாழ்க்கையே போய்விட்டது. ஆனால் தாவீதை குறித்து பார்க்கின்றவரை எந்த இடத்திலும் தாவீதை போல அரசாண்டவர் யாருமே குறிக்கப்படவில்லை. ஏனென்றால் அரண்மனையிலே இருந்து மரித்தவர் என்றால் அவர் ஒரே ஒருவர் தான். அரசு சபையிலே ராஜா தன்னுடைய மகனை இளவரசனாக்கி முடித்து விட்டு அதுக்கு பின்னாக இருந்து மறித்து சந்தோஷத்தோடு மரித்தவர் என்றால் தாவீது ராஜா. அவருடைய வாழ்க்கையை குறித்து தான் நான் சற்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அவருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தவர். ஆடுகளை மேய்க்கின்றவரை கூட கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து கர்த்தரை தூக்கி பாடினவர். அங்கே யுத்தத்திற்கு போகின்றவர்களே யுத்தத்திலும் கூட கோலியாத்துக்கு மேலாக பார்க்கின்றார். அங்கே கோலியாத்தை விட எல்லாம் பார்க்கின்றார். கோலியத்தை பார்க்கின்றவர்களே கோலியாத்து பார்க்கின்றவர்களே அவர் சொல்லியிருந்த வார்த்தையை பார்த்து பார்த்து நடுங்கினாக பயப்பட்டார்கள். சவுல் கூட பயப்படுகின்றார். போர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பயப்படுகின்றார்கள். ஆனால் தாவீதோ சிறுவனாக இருந்தார். அந்த இடத்திலே பார்க்கின்ற உடனே தாவீது வருகின்றான். கோலியத்தை பார்த்தான். உயரமாகத்தான் இருக்கின்றான், மொத்தமாகத்தான் இருக்கின்றான், நல்ல பெருசாலியாத்தான் இருக்கின்றான். அவனுக்கு முன்பாக கர்த்தரை வைத்து பார்க்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தார். அந்த இடத்திலே கர்த்தரை மட்டும் பார்த்தார். தெரிந்தார். இன்னும் வந்து அரசனாய் இருக்கின்ற உடனே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்னோடே மனம் சந்தோஷப்பட்டது. 26ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை பாருங்கள். 26 ஒரு வசனத்தை பார்க்கின்ற போதிலே ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாள்தான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். ஏனால் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இந்த வேதத்திலே ஆராய்ச்சி இருக்கிறது, அதை பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ச்சி செய்து நம்முடைய உள்ளத்தில் தங்க வேண்டுமாக இருந்தால் ஆரம்பத்திலிருந்து தேவனோடு நாம் இடைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரோடு இடைப்படுகின்றபடிதான் ஆராய்ச்சி எங்களுக்கு நாம் செய்ய ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட தாவீது சொல்லுகிறார், ஆதித்து பூ பாருங்கள் சந்தோஷமாக இருக்கிறது. அதே போல இந்த வாழ்க்கையில நாம் முதலாவது ஆதித்துக்கு வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு உறுதியாக வந்து முதல் கணக்கு செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் சிறுவனாக இருக்கின்ற அதிகமாக சினிமா படம் பார்ப்பேன். அதிகமாக சினிமா படம் பார்ப்பேன். 3 ஷோ இருக்கின்றவர்கள் யாரும் அப்படி பார்த்தது கிடையாது. ஆனால் சினிமா தியேட்டர்ல 10 மணிக்கு படம் என்றால் நான் 10 மணிக்காக இருப்பேன். அது வரப்படத்தை அர்த்தம் என்ன உலக காரியத்தை பார்ப்பதற்காக. இந்த தேசத்துல வந்து வேலைக்கு போறதுக்கு அங்க எனக்கு 10 மணிக்கு பேர் வந்தார்கள். ஆனா 9:15 அங்கே கொடுத்துட்டேன். அப்படியே உலக காரியங்கள். ஆனால் அதுக்கு மேலான ஒரு தேவனுடைய காரியம். தேவனுடைய சமூகத்தை நாம் நித்தம் விட வேண்டும். அங்கே தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராதனை செய்கின்றவர்களே அதிசயமான காரியங்களை நாம் பெற்றுக் கொள்வோம். அதுக்கு நாம் யோகமாக நல்ல தேவனை நாம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே மக்கள் துதிகரமாக எல்லாவற்றையும் தருகிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா நீங்களோடு பேசப்படுவதற்காக நன்றி. கிருபை இலக்கம் தாங்கப்படமாக கேட்கிறேன். பரலோகத்தின் தேவன் பரிசுத்தம் உள்ளவரே மக்கள் துதிகரமாக எல்லாவற்றையும் தருகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும் இடத்தில் காத்துக்கொள்ளும். இந்த வேளையிலும் அப்பா பேசப்பட வார்த்தைகளை நீ பேசும். ஆண்டவரே என்னை உங்களுடைய சிறுமையிட்டு நான் மறந்து நீர்படி பிறப்பதற்காக நன்றி. எல்லா துதிகரமாக நமக்கு செலுத்தி இயேசுவினால் வென்றாரே. ஆமென். இது முன்பு ஒரு காலத்திலே
பார்த்த ஒரு தேவனுடைய வார்த்தை தான். ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்காக மீண்டுமாக இது செய்து கொண்டு ஆசைப்படுகின்றேன். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தில் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோன் கர்த்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிடு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். 2 ராஜாக்கள். இந்த வார்த்தையிலே பார்க்கின்ற பொழுதே எலியா இருக்கின்றார். அங்கே எலியா ஒரு பாடுகளோடு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அந்த காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. அந்த பஞ்சத்தின் காரணமாக எலியா தீர்க்கதரிசி போய் உட்கார்ந்து ஆற்றின் கரையிலே இருக்கின்ற பொழுதே இந்த ஆற்று தண்ணி கூட வந்துவிட்டது. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. வேதனையோடு இருக்கின்றார். வேதனையோடு இருக்கின்ற பொழுதே ஆண்டவர் எலியாவுக்கு வார்த்தை கொடுக்கின்றார். நீ எழுந்து சீதோன் கர்த்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. பாருங்க, தேவன் அதிகமாக இடப்படுகிறவர், அதிகமான காரியம் செய்கிறவர். எங்களுக்கு முன்பாக என்ன தேவை இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனபடியால் அவர் எல்லாவற்றையும் முன்னிறுத்தி சில காரியங்களை ஏற்படுத்துகின்றார். அந்த ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்துகின்றார். சில வேளையில் சில நாங்கள் ஆண்டவராக தேவனோடு அதிகமாக இடப்பட சில வேளையில் பாடுகள் வரும். ஆனால் அந்த பாடுகளை விலக்கி காட்டுபவர் நம்முடைய ஆண்டவராக தேவன். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பார்க்கின்ற வேளையில அந்த ஏழை விதவைக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டு விட்டார். ஆனால் அவளுக்கு தெரியாது. தானியேல் புத்தகத்திலே தானியேல் ஒரு காரியத்தை செய்கின்றார். அங்கே 3 வேளையில் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார். தானியேல் சொல்கிறார், அங்கே இடத்துல பார்க்கின்ற பொழுது தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணார். அந்த 3 வேளை ஜெபத்தை குறித்து யாருக்காவது தெரியுமா? அவருடைய ரகசியம். 3 வேளை ஜெபம் இருக்கிறது. அடுத்த அதிகாலை ஜெபத்தை செய்யுங்கள் என்று சொல்லி அதிகாலையிலே அதிகமாக இருக்கு, அதிகாலை ஜெபம்னு சொல்லி. ஆனால் அந்த 3 வேளை தானியேல் கடைபிடித்துக் கொள்வார். அந்த 3 வேளை ஜெபத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேர் இந்த முப்பதாக்கள். இந்த முப்பதாக்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒருவர் அதிகாலையில் ஜெபம் பண்ணுவார், ஒரு மதியத்தை அங்கே ஜெபம் பண்ணுவார், ஈசாக்கு சாயங்காலையிலே ஜெபம் பண்ணுகிற 3 வேளை ஜெபம். அதனாலே தானியேல் என்ன செய்கிறார்? முப்பதாக்களை கனப்படுத்தி தேவனை மகிழ்ப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்காக 3 வேளை ஜெபம் பண்ணிருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த 3 வேளை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நாம் 3 வேளை ஜெபம் எடுக்க வேண்டும். அதுக்கு மேலாக இருந்தாலும் ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக நான் எத்தனை வேளை ஜெபம் பண்ணது எனக்கு தெரியாது. என்றால் அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு போவேன், கடையில பொருள் ஜெபம் பண்ணுவேன், வேலை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அதிகமாக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஏன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், தேவனை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நாம் அதை கனப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படியானால் அந்த ஏழை விதவை அவளுடைய வாழ்க்கையில் பஞ்சகாலம் இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில அவர் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார், கர்த்தரை நோக்கி முணுமுணுத்துக் கொண்டே இருக்கின்றார், துதித்துக் கொண்டிருக்கின்ற சம்பவத்தை கொண்டு பார்க்கின்றோம். ஆனால் அதே இடத்திலே தேவ மனுஷனாகிய எலியா இருக்கின்றார். அங்கே பஞ்சகாலம் வந்தவுடனே ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார், இந்த இடத்துக்கு போ, அங்கே ஏழை விதவைக்கு நான் கட்டளை விட்டு விட்டேன். அப்படின்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், எனக்கு நான் இருக்கின்றேன், உங்களை பார்த்து ஒருவரை சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த காரியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி விடுகிறேன். கட்டளை. ஆனால் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார் ஏசாயாவுக்கு, நீ இந்த இடத்துக்கு இந்த கட்டளை விட்டு நீ போ, அங்கே உன்னை பராமரிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரியாது என்ன நடக்க போகிறோம் என்பது தெரியாது. கவனிப்பார்கள்.
பாருங்க, அப்பொழுது அவன் எழுந்து சாய்பார்த்து போனான். அந்த பட்டணத்து ஒலிவ வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தை எனக்கு கொண்டு வா என்றான். அந்த பெண்ணை பார்த்து விட்டான். பார்த்து விட்டு சொல்லுகின்றால், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இந்த வார்த்தை சொன்னால் ஆண்டவர் கட்டளையிட்ட நிச்சயமாக அவர் எந்த மரபும் சொல்ல தெரியாமல் செய்ய வேண்டியவன். ஆனால் ஆண்டவர் கட்டளையிட்டால் அவருக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாடு இருக்கிறது, பத்திரம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றோம். அல்லது ஏதோ குறைவு இருக்கிறது, ஏதோ பாடுகள் இருக்கிறது. ஆனால் தேவன் கட்டளையிட்டு விட்டார், ஆனால் எங்களுக்கு தெரியாது. அப்படியே நாளைக்கு தெரியாவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய வாயில இருக்கக்கூடாது, முழுமுழுக்கு இருக்கக்கூடாது, இல்லை என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. யோபு சொல்றது போல, கர்த்தர் தந்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே நாம் முழுமுழுப்பு இல்லாமல் இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். தவிர நம்முடைய வாழ்க்கையில முழுமுழுப்பு இருந்தால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது. அவருடைய அர்த்தத்தை தான் சொல்லுவோம். அவள் வார்த்தை சொல்லுகின்ற, அதற்கு அவள் பானையிலே ஒரு பிடிமாவும் கலசித்து கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் இல்லத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனை கத்தளை கொண்டு சொல்கின்றேன். இதோ நான் என் குமாரன் சாப்பிட்டு செத்து போகாது, எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு கொடுக்கிறேன் என்றார். அப்படியே அவள் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? கடைசியாக ஒரு கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்கிறது, அதை சமைத்து சாப்பிட்டு போயிட்டு நான் சாக போகிறேன், நான் என் பிள்ளை சாக போகிறேன். அதுக்கு பின்னாக ஒன்றுமே இல்லை என்றார். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன் பஞ்ச காலம், பஞ்சம் கொடுத்தாக இருக்கிறது. சொல்லுகிற வார்த்தை தேவ மனுஷனுக்கு, இதோ ஆண்டவரே நாம் சாப்பிட்டு மறிக்க போகிறேன், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அதுக்கு அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி என்னை ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. இங்கதான் ரகசியம் இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஒரு ரகசியம் மூல காரண நிலையிற்கு அடங்கி இருக்கிறது. தேவ மனுஷன் சொல்கிறார், முதல் காரியத்தை, முதல் சாப்பாட்டில் ஒரு அடையை கொண்டு வா. அவங்க அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தை கூட தேவனை கொடு. தேவன் ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரனாக கொடுக்கின்ற ஒரு வார்த்தை, தேவனுடைய மனுஷனை கனப்படுத்துகின்ற பொழுதே அது தேவனை கனப்படுத்துவது போல, தேவனுக்கு உதவி செய்கிறது போல. அங்கே ஆண்டவர் சொல்கிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விதவைகள் எல்லாரையும் விசாரியுங்கள், அது எனக்கே செய்வது போல. அவன் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுதே, அப்பொழுது எழுதி அவளை பார்த்து, பயப்பட உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்த, அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்று கொள்ளுவான், பின்பு உனக்கும் குமாரனுக்கும் பண்ணலாம். முதல் அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவ மனுஷன் கொண்ட வேளையில அந்த மனுஷன் உடனே சாப்பிட்டு இருக்க மாட்டான். ஏனென்றால் அந்த இடத்திலே ஒரு தேவனை கனப்படுத்துகின்ற ஒரு யோகம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த வார்த்தையை கேட்பதற்காக கூடியிருந்த பொழுது அவர்களுக்கு பசி ஆரம்பிக்கின்றது. ஆனால் பசி வருகின்ற பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த ஆகாரத்தை, அதாவது சிறிய மீன்களையும் அப்பத்தையும் எடுத்து ஆசிரித்து 5000 பேருக்கு போஷித்தவர். அப்படியானால் இந்த இடத்திலும் அங்கே ஒரு மறைமுகமான சத்தியம் ஒன்று இருக்கிறது. நீ சாப்பிடுகிற சாப்பாட்டை முதலாவது கொண்டு வா. உனக்கு இல்லை நாளைக்கு இல்லை நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுக்கின்றவர்களை கர்த்தர் இல்லாதவர்களை உருவாக்குற கர்த்தராக இருக்கின்றார். ஆரம்ப காலத்திலே ஊழியத்திலே கஷ்டத்தில் இருந்தோம். அந்த வேளையிலே அமெரிக்கா தேசத்தில் இருந்து $350 பணத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள் திருச்சபைக்கு. நாங்கள் அறியாத ஒரு ஜனம்.
எப்படி அனுப்புறான்னு தெரியாது, எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஏன் அந்த ஜனம் கர்த்தரை கனவுப்படுத்தி அனுப்பினார்கள், அவர்கள் ஆசிரியர். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, தேவ மனுஷன் சொன்னார் கொண்டு வா, கொண்டு வருகின்றவர்களை பாருங்கள். அப்படி அவரை பார்த்து பயப்படாதே, நீ போய் பார்த்துபடி ஆயுதப்படுத்த, ஆனால் அதிலே ஒரு சிறிய அடியை பண்ணி இருந்தது கொண்டு வா அப்படின்னு மாறிக்கப்பட்டதான். அப்படியானால் அதற்கு ஒரு ஜெபம் இருந்தது, தேவ மனுஷனுடைய வார்த்தை இருந்தது. தேவ மனுஷன் அந்த சாப்பாட்டை ஆசீர்வதித்ததுனாலே தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கேட்டு அங்கே ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்திலே பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மலையை கட்டலும் நாள் மட்டும் பானையில் செலவழித்து போகவும் இல்லை, கலத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றால், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அப்படி சொற்படி தேவனுடைய மனுஷனுடைய சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாலும் அநேக நாட்கள் இருந்தார்கள், சாப்பிட்டார்கள். கொஞ்ச நெஞ்ச நாட்கள் சாப்பிடவில்லை, அநேக நாட்கள் என்ற ஆண்டு பஞ்சகாலம் முடியும் வரை அந்த சாப்பாடு சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். அப்படியானால் முதல் சொன்ன அவள் வார்த்தை என்ன சொன்னால், நானும் என் மகனும் சாப்பிட்டு கடைசியாக சாக போகிறேன், இதுக்கு மேல சாப்பாடு இல்லை என்று சொன்ன வார்த்தை தேவனுடைய கையிலே கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சாப்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. அப்படியானால் முதல் நாம் தேவனை கனப்படுத்த வேண்டும், தேவனை பிரியப்படுத்த வேண்டும். பிரியப்படுத்துகின்றவர்களே அவர் சந்தோஷப்படுகின்றவர்களே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது, ஆசீர்வாதம் பெற்ற வாழ்க்கையாக மாற்றப்படுகிறது. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைப்படியே பானையிலே செலவழித்து போகவில்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி காக்கின்றவனாக இருக்கின்றார். அடுத்த 2 ராஜாக்கள் புத்தகத்தை 4ஆம் அதிகாரத்தை வாருங்கள். 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, தீர்க்கதரிசியுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியாராகிய உன் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயன் நடந்தான் என்பதை நீங்கள் அறிவீர். கடன் கொடுத்தோம், இப்போது என் 2 குமாரன் எனக்கு அடிமையாகிக் கொள்ள வந்தான் என்றார். பார்க்கின்ற பொழுதே ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான காரியங்களை பார்க்கின்றோம். எலிசாவுக்கு கீழே ஒரு ஊழியக்காரன் வேலை செய்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று மறுத்து போகின்றான். மற்ற மாத்திரத்துல கடன் கொடுத்தவர்கள் வந்து இருக்கின்றார்கள். கடன் வாங்கியவன் மறுத்து போனால் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் அல்லது மனைவி கொடுக்க வேண்டும். மனைவிக்கு கொடுக்க அங்கே ஒரு காரியம் இல்லாவிட்டால் பிள்ளைகள் கொண்டு போயிடுவார்கள். அந்த கடனுக்கு அந்த வட்டிக்கு பிள்ளைகள் வேலை செய்து கழிக்க வேண்டும். என்றைக்கு முதலை கொண்டு கொடுக்கிறார்களோ அன்றைக்கு தான் பிள்ளைகள் விடுதலை ஆக்குவார்கள், விடுதலை ஆக்க முடியாது. அந்த எஜமானர்களே பிள்ளைகள் வேலை செய்ய வேண்டும். இந்த காரியத்தை அந்த தாயார் என்ன செய்கிறார், ஓடி வந்து தேவ மனுஷனிடம் தன்னை அங்கே கொடுத்து அங்கே எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். ஊழியக்காரர் அங்கே என்னுடைய பிள்ளைகளை வந்து கொண்டு போவதற்கு வந்திருக்கின்றார்கள் என்று எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது பாருங்க. முதல் ஒரு கேள்வி கேட்கின்றார், என்ன உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். அடுத்த கேள்வி கேட்கிறார், உன்னிடம் வீட்டில் என்ன இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த பெண் வீட்டில் ஒன்றும் இல்லை என்றிருந்தால் இல்லாமலே போயிருக்கும். இல்லை என்று சொன்னால் என்ன இருக்கும், இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த பெண் உண்மையாக காரியம் சொல்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்ல என்றால், அதுக்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியாத வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றார். ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது, வேறொன்றுமே இல்லை. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல்வீட்டுக்கார எல்லாத்தும் அநேகம் வரும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரத்தை எல்லாவற்றும் வார்த்து நிறைந்த ஒரு பாத்திரத்தை பக்கத்தில்
எல்லாவற்றையும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்துக்கு போய் தன் பிள்ளைகளுடன் கதை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்துக்கு கொடுக்க அவள் அவளிடத்தில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவள் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது என்னை என்ன செய்துவிட்டது? நின்று போய்விட்டது. பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமானது வார்த்தை. எனது முக்கியமானது வாயின் வார்த்தை. இப்போ பேசுகின்ற வார்த்தைகள் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார். கல்லறை பக்கத்தில் போய் நின்று என்ன சொன்னார்? லாசருவே எழுந்து வா. வெளியே வாழ்ந்த மாத்திரத்திலே லாசர் எழுந்து வாழ்கின்றார். பாடி தொட்டு மாத்திரத்திலே அங்கே மரித்தவன் எழுந்து வருகின்றார். அப்படியானால் என்னுடைய உங்களுடைய வாயிலே வார்த்தைகள் சரியான முறையில பேச வேண்டிய வார்த்தைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இல்லை என்ற வார்த்தை வரவே கூடாது. இல்லை ஆசீர்வாதம் இருக்கிறார், எஸ். குறைவில்லாமல் இருக்கிறார், குறைவில்லை, ஒரு குறையும் இல்லை. எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பாருங்க, இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கின்றவர்களே அந்த பெண்ணானவள் என்ன செய்கின்றால், தேவ மனுஷன் சொல்கின்றான், நீ வீட்டுக்கு போய் எல்லாரிடம் பாத்திரம் பெரும் பாத்திரங்கள் வாங்கி கேட்டு வாங்கி கொண்டு வா. எவ்வளோ பாத்திரங்கள் வந்து விட்டது வீட்டுல. அந்த ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. அங்கே தேவ மனுஷன் சொன்னார், என்ன சொன்னால், வீட்டுக்கு அறைக்குள்ளே போய் கதவை பூட்டி விட்டு என்ன செய் ஒவ்வொரு குடமாக பார்த்து போய். அப்போ தாயாமல் சொல்லுங்க, மகனே இப்போ நிரம்பி பாத்திரம் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது, நிரம்பி வலிந்து கொண்டே இருக்கிறது, கொடுக்க நிரம்பி வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் அதனுடைய ரகசியம் என்ன? நாம் கொடுக்க 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 வாழ்க்கையில் என்ன வருகிறது? என்ன வருது? ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு கொடுக்கிறியோ அவனுக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நான் எவ்வளவு எடுத்து கொடுக்கிறோம், கொடுக்க 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 ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தை பாருங்க, சில இடத்துல யுத்தம் நடந்த உடனே அல்லது பூகம்பம் வந்த உடனே அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டது அல்லது பெரு வெள்ளம் வந்து விட்டதே, அந்த இடத்துல முதல் கப்பல் யாருடைய கப்பல் நிற்கும் சொல்லுங்க பார்ப்போம். அமெரிக்கனுடைய கப்பல் தான் நிற்கும். அமெரிக்க தேசத்துடைய கப்பல் முதலே போய் நிற்குது. ஏன்? அந்த ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு போகுது. ஜனங்களை விசாரிக்கிறதுக்கு அந்த கப்பல் போகிறது. கடந்த ஒரு நாள் பூகம்பம் நடந்தது. எங்க? நேபாளிலே நடந்த உடனே சைனாக்காரன் போறதுக்கு முதல் அமெரிக்க கப்பல் அங்கே போயிருக்குது. அதுக்கு பிறகுதான் 3 மணி பின்னாக தான் சைனாக்காரனுடைய கப்பல். சைனா எங்க இருக்குது? பக்கத்திலே. அப்படின்னா கேள்விப்பட்ட இங்கே இருந்து அங்கே கப்பல் போயிட்டு அது கேள்விப்பட்ட பின்புதான் அங்கே போறார்கள். அவர் உலகத்துக்காக ஒடிஞ்சதாக தவிர தேவனுக்காக அல்ல. ஆனால் கர்த்தருக்கு உண்மையாக ஒடிஞ்சுகிறது அமெரிக்கா தேசத்தில் இருக்கின்றார்கள். அந்த தேசம் என்ன திடீர்னு அனுப்புகிறது. அது அன்றைக்கு பத்தாமல் இருக்கிறது. அவன் இஷ்டவேல் பாருங்கள், இஷ்டவேல்ல எண்ணெய் இருக்கிற அடியில என்ன இருக்குது? எண்ணெய். மேலே எண்ணெய், கீழே எண்ணெய். அது கத்த கொடுத்த எண்ணெய். என்ன கீழே பெட்ரோல் இருக்குது, மேலே ஒலிவு எண்ணெய் இருக்கிறது. எல்லா இடம் கொடுக்கிறார். கொடுக்க கொடுக்க அங்கே ஆசீர்வாதம் பெறுகிறது. சிறிய நாடாக இருந்தாலும் அந்த இடத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. அதே போல குழுக்களுடைய வாழ்க்கையில குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வருகிறது. எவன் கொடுக்கிறானோ எவன் கொடுக்கிறானோ அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். இந்த இடத்திலே பார்க்கின்றவளே அந்த பெண் சொல்லுகிறார், மகனை பார்த்து பிள்ளை சொல்லுகிறார், கொண்டு வா குடத்தை. வாக்கு புரிகின்றேன். கடைசி அற்கின்றார் கொண்டு வான்ற மாத்திரத்திலே அந்த மகன் நான் இல்லை இல்லை என்ற உடனே நின்று விட்டதே என்னை. அன்றைக்கு அந்த மகன்
இன்னும் குழந்தை வாங்கியிருந்தால் இன்னும் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ள முடியுமா? இல்லையா? என்றைக்கு அந்த வாயிலே வாய் இல்லை என்று வந்து விட்டதோ அந்த இடத்துல என்ன நின்று விட்டது. அப்படின்னா எங்களுடைய வாழ்க்கையே நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமாக இருந்தால் இல்லை என்ற வார்த்தையை நாம் இதோடு அடியோடு என்ன செய்ய வேண்டும்? மறக்க வேண்டும். மறக்கிறவர்களாக இருந்தால் ஒரு ஆசீர்வாதம் தானாகவே வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தமாக இருக்கட்டும். அப்படிதான் நீ போய் பாருங்கள். அடுத்ததாக 5வது வசனத்தை அவளிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி இவங்க பாத்திரங்களை அவளுக்கு கொடுக்க அவள் பார்த்தாள். அந்த பாத்திரம் நிறந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்று அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என அப்பொழுது நின்று போயிட்டது. அவள் போய் தேவனுடைய மனிதனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு கடன் தீர்த்து மீண்டதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் என்ன செய்யுங்கள்? ஜீவனம் பண்ணுங்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினதுனால அங்கே அந்த ஏழை விதவை ஆசீர்வாதம் பெற்றார், பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு கீழ்ப்படுதலை குறித்து பார்ப்போம். 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். இவருடைய சம்பவத்தை குறித்து நாம் சற்று பார்க்கின்ற பொழுது இந்த மந்திரியுடைய வாழ்க்கையிலே குஷ்டரோகம் இருக்கிறது. இந்த குஷ்டரோகத்தினாலே அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு பாடு, பெரிய ஒரு கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே அவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒரு நல்ல பதவியில இருக்கின்றான், நல்ல காரியங்களாக இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனா குஷ்டரோகம் என்றால் குஷ்டரோகக்குள்ளவன் எப்படி வர வேண்டும்? வெளியிலே வருகின்ற போல நாம் திருட்டு திருட்டு என்று சொல்லிக்கிட்டு வர வேண்டும். திருட்டு திருட்டு என்று சொல்லிக்கிட்டு வர வேண்டும். பக்கத்தில் இருக்கிற பார்த்தங்க விலகி இருப்பார்கள். திருட்டு மசல் போகின்றாங்க. ஏன் அவன் குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் நம்மை தொடரக்கூடாது. அதனால அந்த குஷ்டரோகம் நம்மை தொடாத வண்ணம் அவங்க சொல்லிக்கொண்டு போக வேண்டும். இவருடைய வாழ்க்கையிலே சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் ஒரு நல்ல பதவியில் இருக்கின்றான், ஆனால் அரண்மனையிலே வாழக்கூடிய தகுதி இல்லாமல் இருக்கின்றான். உலக பாடுகள் பாருங்கள். அவன் ஆட்சியை பார்த்து என் ஆண்டவரை சமாளிக்க தீர்க்கத்தில் போவார், ஆனால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குற்றத்தை நீக்கிடுவார் என்றால், அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்தில் பெண் இப்போ இன்ன பிரகாரமாக சொல்லுகிறாய் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றால், அப்படியே அவன் தன் கையிலே 10 தலைவலியையும் 6000 செங்கல் விதைப்பண்ணையும் 10 மாற்றுவத்திறனை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான், நீ அவன் குஷ்டரோகத்தை நோக்கி விடு, அவன் உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இந்த ராஜா என்ன செய்கிறார்? இந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை மாற்றுவதற்கு அங்கே பணத்தை கொடுத்து அனுப்பி விடுகிறார். இப்போ பார்க்கின்றார், அரசர் பார்க்கின்றார், பணம் எல்லாம் வந்திருக்கிறது, இவனை சுகப்படுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மசலை அவன் குற்றத்தில் நீக்கிவிட வேண்டும் என்று அவன் நிலத்தில் நிருபம் அனுப்பதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அவனுக்கு குழப்பம் வந்து விட்டது. இன்னொரு போராடுறதுக்காக ஒரு பிளான் பண்ணுகிறான் என்று சொல்லி அங்கே அரசன் நினைக்கின்றார். ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கின்றார் பாருங்கள். எவ்வளவு ரட்சிப்பு கொடுக்கிற கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு கீழ்ப்படி வருகிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் பெற காத்திருக்கிறது. குருவுக்கும் சீசர்களுக்கும் இருக்கின்ற குணாதிசயங்கள் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்ற போல தன்னுடைய சீசர்கள் கட்டளை சீசர்கள் கீழ்ப்படிந்தார்கள்.
அதே போல பார்க்கின்ற பொழுது எலியாவுக்கு கீழே எலிசா இருக்கின்ற பொழுது எலியாவுடைய வார்த்தை கீழ்ப்படுகின்ற பொழுது எலிசாவுடைய வாழ்க்கை இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைத்தது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படுகின்ற பொழுதிலே பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. பாருங்கள் 12வது வசனத்திலே பார்க்கின்ற பொழுது நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக தண்ணீர்கள் 10வது வசனத்திலிருந்து அப்பொழுது எலிசா ஆள் அனுப்பி நீ போய் யோர்தான் 7 தரம் ஸ்நானம் பண்ண அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாக என்று சொல்ல சொன்னான். இந்த தேவ மனுஷன் கேள்விப்படுகின்ற இந்த பிரச்சனைகள் அவற்றையும் கேள்விப்பட்டு நாகமானை அழைத்து சொல்லுகின்றான். எப்படி அங்கே சொல்லுகின்ற வார்த்தை, நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தரை நாமத்தை தொழுது தன் கையினால் தன் இடத்தை தழுவி இவ்விதமாய் குற்றலோகத்தை நீக்கிடுவான் என்று எனக்கு நினைத்தேன். நான் ஸ்நானம் பண்ண சுத்தமாக தண்ணீர் எல்லாவற்றில் பார்க்கிறோம் தமக்கு நதிகளாகி அல்பனாவும் பரவாவும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். இந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்துல அவனுக்குள்ளே பயங்கரமான கோபம் வந்து விட்டது. நான் இந்திரத்திலே வருகின்றவளே தேவ மனுஷன் என்னை சொட்டு ஜெபம் பண்ணி இந்த சுத்தமாக்கி விடுவாங்க என்று சொல்லி நினைத்தானே தவிர அங்கே இப்படி போய் செய்யறது மாத்திரத்தில் அவனுக்குள்ள பயங்கரமான கோபம் வந்து விட்டது. அவ்வளவு நல்ல ஆஸ்திரேலியா இருக்கின்றார், அம்சத்தாக இருக்கின்றார், நல்ல அம்சத்துள்ளவனாக இருக்கின்றார். இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில இதை செய்ய சொன்ன மாத்திரத்திலே அவனுக்கு பயங்கரமான கோபம், தேவ மனுஷன் கட்டளையிட்ட மாத்திரத்திலே கோபம் வந்து விட்டது. முன்னுக்கு பார்த்த 2 காரியங்களை தேவ மனுஷன் சொன்ன மாத்திரத்திலே அதை கேட்டு கீழ்படுத்ததாக ஆசீர்வாதம் வந்து விட்டது. ஆனா நாகமானுடைய வாழ்க்கையில கடும் கோபம் வந்ததுனாலே அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராமல் போகின்ற பொழுதும் கூட பாருங்கள், அடுத்ததாக அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணி அப்படி சுத்தமாவீர் என்று அவர் மூட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான். பக்கத்தில் இருந்தவர் சொல்லுங்க, பெரிய காரியத்தை சொல்லித்தா செய்ய மாட்டீரா? பெரிய காரியம் இல்ல, எவ்வளவு பணத்தை கொண்டு இருந்தா அது பெரிய காரியம் செய்தால் நீ செய்திருப்பாய். ஆனால் அவர் சொன்னது சின்ன காரியம், சிறிதான ஒரு காரியம். என்ன? கீழ்ப்படிதல். போய் ஸ்நானம் பண்ணு. இந்த ஸ்நானம் பண்ணு என்பது வித்தியாசமான காரியம் இருக்கிறது. ஒரு தேவனுக்குள்ளே எங்களை பரிசுத்தத்துக்கு அடையாளமாக முழு ஸ்நானம் பெறுகிறது. அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருகிறது. அடுத்தது நம்முடைய வாழ்க்கையிலே வியாதி நம்மை விட்டு விலகுகிறது. அதைத்தான் தேவன் மனுஷன் சொல்லுகின்றார். சொன்ன மாத்திரத்தை அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் பார்த்தபடியே யோர்தான் 7 தரம் முடிகிற போது அவன் மாமிசம் ஒரு சிறு பிள்ளை மாமிசத்தை போல மாறி அவன் சுஸ்தமானான். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்துக்கு எவன் கீழ்ப்படுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெற காத்திருக்கிறது. தேவனுடைய சத்தத்தை எவன் கேட்கிறான் அவனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம். அது தேவ மனுஷன் அங்கே கட்டளையிடுகின்றான். அவனை பார்த்து நீ 7 தரம் முழுகு இந்த மாத்திரத்திலே முடிகிற மாத்திரத்திலே சிறு பிள்ளைகளுடைய மாம்சத்தை போல வந்தது சரீரம் என்று பார்க்கின்றோம். அப்படின்னா சிறு பிள்ளை என்பது சொல்கிறவர்களே சிறு பிள்ளையை எடுத்து வரவிடுங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்ப சிறு பிள்ளையை பார்க்கின்றவர்கள சிறு பிள்ளைக்கு என்ன இருக்கிறது? கள்ளம் இல்லை, கவலை இல்லை, ஒன்றுமே இல்லை. அதுக்கு எல்லாம் அடங்கி இருக்கிறது. நாகமான் முழுகி வெளியே வருகின்ற பொழுது சிறு பிள்ளையை போல வருகின்றான். சர்க்கம் சிறுபிள்ளையாக இருக்கிறது. அவனுடைய குணாதிசயம் சிறுபிள்ளையாக மாறிவிட்டது. அங்கு கோபம் தாமெல்லாம் சிறுபிள்ளையாக மாறிவிட்டது. ஆசீர்வாதம் வருகிறது. வாழ்க்கையில கீழ்ப்படுகின்ற போதில தேவன் நம்மை மேற்படுத்துகிறவராக இருக்கின்றார். இவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகின்றானோ அவனோடு கர்த்தர் இருக்கின்றார். அங்க கூப்பிடுகிற காக்க குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஆகாரம் கொடுத்து வளர்த்த தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை குறித்து பார்க்கின்றவரை லூக்கா 21 அதிகாரம் 1வது வசனத்திலே பாருங்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கங்கள் செய்து கொண்டு வருகின்றார். தேவாலயத்திலிருந்து பிரசங்கம் பண்ணினவர் கண்டு கொண்டும் இருக்கின்றார். புறாவிக்கிறவர்கள் எல்லாரும் அங்கே அடித்து திருத்தியும் இருக்கின்றார். அதே வழியிலே அந்த இயேசு கிறிஸ்து காணிக்கை போடுகிறவரை பார்த்து கொண்டே இருக்கின்றார். மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது, மிக முக்கியமான ஆசீர்வாதம் இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக சொல்லுகின்றார். பாருங்கள், அவர் கண்ணறிந்து பார்த்த போது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கப்பட்டு தங்கள் காணிக்கைகளை போடுவதை கண்டார். அங்கே பலர் வருகின்றார்கள், பலர் காணிக்கை கொண்டு போட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மூலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியானால் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஐஸ்வர்யவான்கள் எல்லாரும் வந்து காணிக்கை போடுகின்றார்கள், அவர் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களை பார்த்து ஒன்றுமே சொல்லவில்லை. அந்த ஐஸ்வர்யங்கள் பார்த்து ஒன்றுமே ஆண்டவராகிய தேவன் சொல்லவில்லை, பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறார்? ஆண்டவர் சொன்னார், மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், ஆண்டவரோ இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றவர். ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. இந்த ஆழமான கருத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும், அதைப்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் பார்த்துக்கொள்ள ஐஸ்வர்யவான்கள் காணிக்கப்பட்டு தங்கள் காணிக்கைகளை போடுவதை கண்டார், பார்த்துக்கொண்டே இருக்கின்றார். அதே ஒரு விதவை அதை 2 காசு போடுவதை கண்டு, எத்தனை காசு? 2 காசு போடுவதை கண்டு, இந்த ஏழை விதை மற்ற எல்லாரையும் பார்க்கும் அதிகமாய் போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த ஏழை விதையிடம் இருந்தது 2 பணம் மட்டும்தான் இருந்தது. எல்லாரும் கொடுக்கின்றார்கள், பார்க்கின்றார் ஆண்டவர். ஐஸ்வர்யம் எல்லாரும் கொண்டு போடுகின்ற வேலையை பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆனா 2 சொட்டு காசு போடுவதை பார்த்தாமல் இருந்தார். எப்படி அந்த ஏழை விதை மற்ற எல்லாரையும் பார்க்க அதிகமாக போட்டு விட்டார். அப்படியானால் அவர் போட்டு 2 சொட்டு தான். ஆனால் ஐஸ்வர்யம் சில வேளையில 50 100 தொட்டு போட்டிருக்கலாம், 1000 தொட்டு போட்டிருக்கலாம். ஆனால் அந்த கணக்கு சொல்லவில்லை, அதை குறித்து சொல்லவில்லை. ஏழை விதவை இல்லாதவரிடம் இருக்கிறதை பார்க்கின்றார் ஆண்டவர். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கின்றார் ஆண்டவர். அவர் ஒன்றுமே இல்லை, அவள் விதவை ஏழை. அந்த ஏழை விதவை என்றால் அவர்கிட்ட அடுத்த நிமிஷம் ஒன்றுமே இல்லை. முதல் பார்த்தோம், சாரிபாத் பெண்ணை கொடுத்து பார்க்கின்ற உடனே அவள் சொல்லுகிறார், நான் மறிக்க போகிறேன், சாப்பிட்டு மறிக்க போகின்றேன். அடுத்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவளிடம் ஒன்றுமே இல்லை. கடன் பெற்ற மந்திரிக்கு நான் பிள்ளைகளை கொண்டு போவதற்கு இந்த திரும்ப பார்க்கின்ற பொழுது அந்த ஏழை விதவை 2 காசு அவள் போட்டு விட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவளிடம் அடுத்த நிமிஷம் ஒன்றுமே இல்லை, இந்த எல்லாவற்றையும் கொண்டு போட்டு விடுகிறார். அடுத்த யார் பார்ப்பார்? என் ஆண்டவர் பார்ப்பார். நேரடி தேவனுடைய உள்ளத்தில் இருந்தது என்ன? இன்றைக்கு போட்டால் ஆண்டவர் 10 மணி திருப்பி தருகிறார். எனக்கு உள்ளத்தில் இருந்தது தேவனுடைய அன்பு மட்டும்தான். தேவனுடைய என்ன இருந்தது? தேவனுடைய அன்பு மட்டும் இருந்தது. அங்கே ஐஸ்வர்யாங்கள் எல்லாரும் கொண்டு போட்டார்கள், உலக காய்ந்து காட்டுவதற்காக போட்டாங்களே தவிர உள்ளான் அன்போடு கொண்டு போடவில்லை. இந்த ஏழை விதவை அங்கே தேவனை மனம் கொண்டு தேவனுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே மனமத்தோடு சந்தோஷத்தோடு போடுகிறதை பார்த்தார் ஆண்டவர். அங்கே பாடுகிறார், இவர்கள் எல்லாரும் நாங்கள் பரிமாணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்க போட்டார்கள். இவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்க போட்டார்கள். இவரோ தன் வறுமைந்து தன் ஜீவனுக்கு உண்டாத எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றால் அதனுடைய அர்த்தம் அவளுக்கு அடுத்த நிமிஷம் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் கொண்டு போட்டு விட்டாள். அடுத்த நிமிஷம் ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் கொண்டு போட்டு விட்டாள். ஹல்லேலூயா. பின்பு சிறந்த கற்களால் காணிக்கையினாலும் தேவாலயம் அங்கீகரிக்கப்பட்டதை குறித்து சிலர் சொன்ன போது அவர், நீங்கள் பார்க்கிற இவர்கள் ஒரு கல் மற்றொரு கல் மேல் எல்லாம் நீக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதனை இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், இவர்கள் சமீபிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்,
நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று காலம் சமைத்தது என்று சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். உலகத்தை பின்பற்றாதிருங்கள். நான் தான் கிறிஸ்து சொல்வார்கள், நான் தான் தேவனுடைய மனுஷன் சொல்வார்கள். அவர்களை பின்பற்றார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் என்ன செய்யும்? உங்களை விடுதலையாக்கும். இன்னொரு வாசத்தை படிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 5:27, ஹல்லேலூயா, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தார் குறிக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாயத்தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். தன் சகோதரனை குணம் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்தின் தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். மூடனை என்று சொல்கிற எதிர்நேரத்துக்கு எதிர்வாயிருப்பான். ஆகையால் நீ பரிவிடத்திலும் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் கடவுளுக்கு குறைவுண்டு அங்கே நிலவ கூறுவாயானால். அப்படின்னா இங்க காரியங்கள் இருக்கிறது. தேவன் காணிக்கை தசமங்கள் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிறார், இருக்கின்றார். ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை பார்க்கின்றார். நான் கொடுக்கின்ற உடனே அந்த ஏழு விதவை பார்க்கின்ற உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்ணோக்கி பார்த்தார். அவர் எல்லாவற்றையும் கொண்டு போடுற சந்தோஷத்தோடு சொல்லுகின்றார். அடுத்ததாக சொல்லுகின்ற உடனே மிக முக்கியமான காரியம், ஆகையால் நீ பரிவிடத்தும் காணிக்கை செலுத்த வந்து, நான் காணிக்கை செலுத்த வருகின்றேன். அப்புறம் காணிக்கை செலுத்த வருகின்ற ஒரு குறை ஒன்று இருக்கிறது. என்ன குறை என்று நான் பார்க்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு குறை, கணவனுக்கு மனைவிக்கு ஒரு குறை, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் குறை, அல்லது பக்கத்திலே இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு போராட்டம், அல்லது இனத்திலே நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற ஒரு பிரச்சனை, அல்லது நண்பர்களோடு இருக்கிற பிரச்சனை, அல்லது நம்முடைய உறவினரோடு இருக்கிற எதுவாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தான். அப்படியானால் நாம் முதலாவது ஒப்பரவாக வேண்டும். சொல்றாங்க, நீ பரிவிடத்தின் காணிக்கை செலுத்த வந்து பெரும் சகோதரனுக்கு குறையுண்டு என்று அங்கே நிலவு கூறுவாயானால், அப்படியோ காணிக்கை போட வருகின்றேன், தசமாத்தை போட வருகின்றேன், எல்லாவற்றையும் போட வருகின்றேன், ஆனா எனக்குள்ள ஒரு விரோதம் இருக்கிறது, ஒரு சகோதரனை மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் விரோதம் இருக்கிறது. நான் குற்றம் செய்தோனோ அது அவர்கள் குற்றம் செய்தோ பரவாயில்லை என்று ஆண்டவர் இயேசு சொல்கின்ற சொன்னார். ஒரு உன் கன்னத்தில் அறந்தா என்பதை மரணத்தை திருப்பிக் கொடு, மரணத்தை திருப்பிக் கொடு, அடுத்த அடியை வாங்கு. ஆனால் விரோதமாக அப்படி போவாதே. உனக்கு விரோதமாக வரும்போவார்கள், ஆனால் நீ மற்றொரு விரோதமாக என்ன செய்யாதே, எழுப்பாதே. அதுதான் நீங்க சுட்டி காட்டுவது. ஆண்டவர் சொல்கிறார், எங்களுக்குள்ள யார் இல்லை? சண்டைக்காரர், கோபக்காரர் வரியா? ஒருவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க, சகோதரர்கள் என்ற ஒரு அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். கொடுக்கின்ற போல பாருங்கள், அங்கேதானே பரிவிடத்தில் முன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்பரவாக பின்பதும் காணிக்கை செலுத்து. ஏனாடு இந்த காட்டில் சொன்னார், முதலாவது ஒப்பரவாக சந்தோஷப்படு. நீ சந்தோஷத்தோடு இருந்து காணிக்கை பொறுத்துக் கொண்டவரை அது ஆசீர்வாதமாக மாற்றப்படுகிறது. ஏன் சொல்கிறார்? நாங்கள் காணிக்கை தசமாக போடுவதாக அல்ல, போடுகிறது விதைக்கிறதாக வைக்கப்படுகிறது. கொடுக்கிற காணிக்கையில் என்ன செய்வது? விதைக்கப்படுகிறது. போடுகிறதா போட்டால் அதை அப்படி போட்டு போடுகின்றோம். விதைக்கப்படுகிறது என்றால் நாம் போடுகிற காணிக்கைகள் தசவாங்கள் விதைப்பு. விதைப்பென்றால் அது போய் சேருகிற இடத்துல ஆண்டு சொல்கிறேன், 10 நீ தொழுகிற விதை 50, 60, 100 பலன் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் நாம் கொடுக்கிற காணிக்கை தசவாக சந்தோஷத்தோடு போடுகின்றவர்கள்தான் அங்கே சந்தோஷமாக அறுவடை செய்யப்படுகிறது, ஆசீர்வாதமாக மற்றவர்கள் மாற்றப்படுகிறார்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமாக விரும்புகின்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ கொடுக்கிற காணிக்கை தசவாங்கள் நீ அன்போடு சந்தோஷத்தோடு ஒப்புரவாகி குடும்பமாக கணவன் மனைவி கூட சந்தோஷத்தோடு வந்து போட வேண்டும்.
உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. விரோதம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சந்தோஷத்தோட சமாதானத்தை இருந்தால் தான் அங்கே ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். நமக்குள்ளே காரியத்தெல்லாம் போட வருகின்றவர்களே, ஒரு சகோதரனுக்குள்ளே சகோதரிக்குள்ளே மற்றவர்களுக்குள்ளே அண்ணனுக்குள்ளே விரோதம் இருந்தால் முதலாவது போய் நீ என்ன செய், ஒப்புரவாக சந்தோஷப்படு. எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் தான் ஆசீர்வாதம். நம்முடைய தேசத்திலே ஒரு காலத்தை தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் பயங்கரமான சண்டையினாலே அழிந்தார்கள். அழிந்து இலங்கை தேசமே நாடிக்கொண்டிருந்தது. இன்றைய சமாதானத்தோடு இருக்கின்றார்கள். ஆனா இந்த தேசத்திலே பார்க்கின்ற அந்த தேசத்திலே 2 ஜாதிகள் அடிபட்டார்கள். இந்த தேசத்திலே 100க்கு அதிகமான ஜனங்கள் இருக்கின்றார்கள். 100க்கு அதிகமான நாடுகள் சேர்ந்து இருக்கின்றார்கள். இந்த தேசத்தில் சண்டைகளை நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே கிட்டத்தட்ட 25-30 நாட்டு ஜனங்கள் இருக்கின்றார்கள். எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கின்றோம். காரணம் தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே. தேவனுடைய வார்த்தையை மீறாமல் நடக்கின்றவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது. ஹல்லேலூயா. நீதிமொழி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது நீதிமன்றத்தில் 3லே ஒரு சில வசனங்களை பார்த்து முடிக்கின்றேன். என் மகனை என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளை காக்க கடவது. அவர்கள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசையில் சமாதானத்தை பெருக பெண்ணும் கிருபையும் சத்தியம் விட்டு விழாது இருப்பதாக. நீ அவர்கள் உன் கருத்திலே கொண்டு அவர்களை உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவு நட்பு பெறுவாய். உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தர் நம்பிக்கையாயிருந்து உன் பணிகள் எல்லாம் அவர் நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவாய். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயன் தீமை விட்டு விலகு. அது உன் ஆவிக்கு ஆரோக்கியம், உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். உன் பொருளாலும் உன் வெள்ளச்சிலும் முதற்பலாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டோடும் என்று சொல்லி அங்கே நீதிமன்ற புத்தகத்திலே பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோமாக. நல்ல தேவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, மக்கி துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, மக்கி துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம் அப்பா. என் மீட்பரே, மக்கி கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயாப்பா. நீர் நல்லவர், வாக்கு மாறாதவர், ஆசீர்வாதம் உயர்த்துகிற தேவாதி தேவனே, மக்கி துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் தருகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியுள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்றி அப்பா, ஏசப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா, நன்றி அப்பா, ஏசப்பா. நன்மைகள் செய்தவர்க்கு நன்றி உள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். நன்மைகள் செய்தவர்க்கு நன்றி உள்ள ஆராதனை நாள்தோறும் செலுத்துகிறேன், நாளெல்லாம் செலுத்துகிறேன். இவன் பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை, இவனதோறும் விசாரித்து நடத்துகிறேன். இவன் பொழுதும் என்னை நீ கைவிடவில்லை, இவனதோறும் விசாரித்து நடத்துகிறேன். நாட்களெல்லாம் இருக்கிறதே, நாட்களெல்லாம் இருக்கிறதே,
எப்போதும் செலுத்துகிறேன். நாளெல்லாம் செலுத்துகிறேன். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் அப்பா தகப்பனே, எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆற்றி தேற்றுவதற்காக நன்றி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவர். வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துற கர்த்தரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னென்ன குறைவோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் எல்லா குறைகளை நிவாக்கி ஆசீர்வதித்த கண்ணையாக இருக்கிற கர்த்தாவே. நோக்கி பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு வெட்கப்பட்டு பருவதை கர்த்தாவே. அப்பா, நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தாவே, நீர் சமாதானத்தை சந்தோஷத்தை மறுக்கிற கர்த்தராக இருக்கிற கர்த்தாவே. என்னென்ன தேவையோடு வந்திருந்தாலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லா தேவைகளையும் சந்தித்து மனிதத்தும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உதவி செய்கிறவரே, உயர்த்துகிற கண்மலையே, உயர்த்த அடைக்கலமே எங்களுடைய கருத்தை ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுக்கு ஆண்டவரே நீ வழிநடத்தி செல்கிறவரையா. சிறமாக வந்திருக்கின்ற சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், குடும்பம் எல்லாரும் நீங்க ஆசிரியர் கண்மலையாக இருக்கிற கர்த்தாவே. உயர்த்த அடைக்கலமே, உயர்த்துகிறவரே, உயர்த்துகிற கண்மலையே நமக்கு இந்தியமாகவே எல்லாவற்றையும் தருகிறோம் அப்பா. ஆசீர்வதியும் உயர்த்தும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு துதிகரமாக எல்லாவற்றையும் தருகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நன்றியாகவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பிக்கமும் எங்கள் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை எங்கள் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை எங்கள் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Jesus is Lord. Yes.
Daniel. That's long. The video. What doing? Please service. Daniel. Oh. Hey. Is it recording? Yeah. This? Wait. Oh yeah, it is recording. Oh, very good. TV.
Bữa ăn rồi. Bữa ăn là bị hai bên khoa đi. Rồi bữa hai là khoa đi. Bữa hai là khoa đi. Lula, siapa ni habai? Bio, Bio, wait. Lula, siapa ni kore? Just left me. No, I know you left me. Lula. I was hanging. Wait. And that's why you should have picked up easy. It's okay. Can you plug it in your function? Lula, siapa ni kore? Lula, siapa ni kore? There's something here. Hey. Lula, Lula. Lula. Lula, siapa ni kore? Bio, Bio, Bio. Siapa ni kore? Lula, siapa ni kore? Lula. Oh yeah. Siapa ni kore? Excuse me, he came into your spot.
garbage. Go, not working. Outside. Hurry up. Why is it not working? Stop it, water. Hurry up. Stop water. Alright, God. And it's like a medium tempo, not fast, not slow. Medium. Yeah. Okay. Yes, right here. That is so cute. Put a medium and hit it hard. Oh, you got your own thingy? Are you in classes now? Down around the six. Okay. That's it. Oi.
month ago. Okay, I see how it is. Okay, guys, pay attention. Do it slower than that. Not that too slow. Okay, do this. Start. 1, 2, 3. Keep that. I need this. Let me check if it's new. How do you know? You just took the words out of my mouth. Hi, I'm Erti. No. Turn it off. It's off. Turn it off. It's off. The mic's still on. What do you mean? Oh, turn this off? The screen? Yeah.